வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அப்பூதியடிகளின் வரலாறு. அப்பூதியடிகள் 63 நாயன்மார்களில் 25வதாக போற்றப்படுகின்றார். அப்பூதியடிகளின் வரலாறு பெரிய புராணத்தில் இடம்பெற்றுள்ளது. அப்பூதியடிகள் சோழ நாட்டின் திங்களூரில் தோன்றியவர். குற்றமற்றவர், சிவபக்தி மிக்கவர், திருநாவுக்கரசரிடம் பேரன்பு உடையவர். அவ்வன்புக்கு அறிகுறியாக தம் மக்கள் அளவை, நிறைகோல், பசு, தாம் வைத்த தண்ணீர் பந்தல் ஆகிய அனைத்திற்கும் திருநாவுக்கரசு என்னும் பெயரையே சூட்டி மகிழ்ந்தவர். திங்களூர் வந்த திருநாவுக்கரசர் அங்கு கண்ட தண்ணீர் பந்தலுக்கு தம் பெயர் இருப்பதைக் கண்டு வியப்புற்றார். அப்பெயர் வைத்தவரான அப்பூதியடிகளின் அன்பை கேட்டறிந்து அவரது இல்லம் சென்றார். வந்தவர்க்கு திருவமுது படைப்பதற்காக வாளை கூர்த்து அறிய சென்ற அப்பூதியடிகளின் மூத்த மகன் பாம்பு தீண்டியதால் இறந்தான். திருநாவுக்கரசருக்கு தெரியாதவாறு இது மறைக்கப்பட்டது. திருநாவுக்கரசர் இதனை அறிந்து கொண்டு அப்பிள்ளையின் உயிர் நீத்த உடலை கொண்டு வர செய்தார். சிவபெருமானை அருளும்படி வேண்டி ஒன்றுக்கலாம் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை போக்கியருளினார். இறந்த பிள்ளையை எழுப்பி திருவமுது செய்தருளினார். இந்நிகழ்வானது சிவபெருமானும் சிவனடியார்களும் ஒன்றே என்பதை விளக்குகிறது. நன்றி.